வெல்கம் டு ருவர் ரியாக்ஷன். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கே அசிங்கமாக திட்டணும்னு தோணுதுங்க. ஆனால் வாய் வர மாட்டேங்குது. இருந்தாலும் அவனை வந்து சும்மா சாதாரணமாக சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து ஒரு புறம்போக்கு நாயை பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். யார் அந்த புறம்போக்கு நாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்கள், அப்படியே பாருங்கள். இது யாருன்னா, இதை பாருங்கள், ஜேம்ஸ் ராஜா அப்படின்ற ஒரு நாயை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நாய் பார்த்தீங்கன்னா 217 போஸ்ட் போட்டிருக்கு, 105K ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கு. இப்போ டிஜிட்டல் கிரியேட்டரில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிடன் ஸ்டாக்கான், QA மேனேஜரான், ஐடி கேரியர் கோச்சான், பொலிட்டீஷியனா, அதுக்கப்புறம் டிஎம்கே உதயநிதி ஸ்டாலின் ஆர்மியா. எதுக்காக இன்னைக்கு நான் இந்த நாயை பற்றி பேசுகிறோம் பாருங்க, இந்த நாயை போட்டிருக்கு, இந்த நாய் மூஞ்ச பாருங்க. எதுக்காக இன்னைக்கு இந்த நாயை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அசிங்கமாக வந்து நம்ம தளபதி விஜய் இருக்கார்ல சிஎம், அவரை பற்றி அசிங்கமாக பேசியிருக்காங்க. நான் எதுக்குடா இந்த மாதிரி அசிங்கமாக ஒரு தமிழ்நாடு சிஎம், அதில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர், முன்னாடி ஆண்ட 2 ஆட்சி வந்து ஊழல் ஆட்சி, மக்களை சாகடிக்கிறாங்க அப்படின்றதுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரை வந்து இந்த புறம்போக்கு நாய் வந்து அசிங்கமாக பேசுகிறான். சரி, நான் எதுக்காக அவரை பேசுகிறான் அப்படின்னு போய் பார்க்கும்போது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தினத்து பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சு கோயம்புத்தூரில் சூலூர்லேருந்து ஒரு 10 வயசு சிறுமி வந்து கற்பழித்து கொண்டு இருக்கானுங்க அந்த புறம்போக்குங்க. அதுக்காக நியாயம் கேட்டு இவர் வந்து போராடுறாராம். அதுக்கு வந்து சிஎம் வந்து இவர் பச்சை பச்சையாக பேசுகிறாராம். இதுதான் அவரோட ரீசன். ஏன்டா இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்டால், அந்த நாய் சொல்கிற ரீசன் வந்து இதுதான். அதுதான் நான் கேட்குறேன், இதுதான் முதல் தடவை வந்து நடந்ததா? அதாவது வந்து தமிழ்நாட்டில் இதுதான் முதல் தடவை வந்து சிறுமியை கற்பழித்து வந்து கொலை பண்ணது, இதுதான் முதல் தடவையா? என்னைக்கு வந்து முன்னாடி ஆட்சிக்காரங்க எப்போ வந்து ஆட்சி ஆரம்பிச்சாங்களோ, கடந்த 5 வருஷமா தான் இது ஜாஸ்தியாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடிலாம் கிடையாதுங்க, கம்மி தாங்க. இதுக்கு முன்னாடி ஆண்ட ஆட்சி தான், அவங்களாம் அந்த ஆட்சியில தான் வந்து இவ்வளவு தப்பு பண்ண அந்த இதுதான் வந்து இப்போ நடந்திருக்கு. இதுக்கு வந்து நம்ம சிஎம்ஸை வந்து சிஎம் விஜயனை வந்து நம்ம குறை சொல்லவே முடியாதுங்க. அவங்க ஆட்சிக்கு வந்து 10 நாள் தாங்க ஆகுது. எப்படி இவன் வந்து இவ்வளோ அசிங்கமா பேசுறான்னு எனக்கு தெரியலங்க. எனக்கு அவனை பார்க்கும்போது கையில மாட்டினா அவனை வேற மாதிரி ஆக்கி விட்டுருவேன். அந்த அளவுக்கு அவன் வந்து அசிங்கமா பேசுறாங்க. இதுல கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் பேசுறதுக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ண, ப்ரோ நீ பண்ணு ப்ரோ, சூப்பர் ப்ரோ, அப்படி ப்ரோ இப்படி பண்றான். ஆனா பண்ண கமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கேக்காரன். இல்லைங்க, ஒருத்தர் வந்து நாட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ட்டு தன்னோட சேலரியெல்லாம் விட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வந்தா, இந்த மாதிரி சில புறம்போக்கு நாய்களால அவருக்கு கெட்ட பேரு. இப்படியா ஒருத்தர் வந்து அசிங்கமா பேசுவான்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் வந்து இவ்வளவு அசிங்கமா பேசுறான். இந்த போலீஸ்லாம் என்ன பண்றாங்கன்னு உண்மையிலேயே தெரியலங்க. இவன் மட்டும் இல்லைங்க, இது 2-3 பேர் இருக்காங்க, மாரிதாஸ். ஆனா அவங்க கொஞ்சம் மரியாதை பேசுறானுங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அவங்களும் பேசுறாங்க, மரியாதை பேசுறாங்க. மரியாதை பேசுறதுக்கும் அசிங்கமா பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சாட்டையும் பேசுறான், கொஞ்சம் மரியாதை பேசுறானுங்க. முன்னாடி இதுக்காகவே அவர் வந்து சிஎம் இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அசிங்கமா பேசியிருந்தானுங்க. இப்போ சிஎம் ஆனோன்னா அந்த மரியாதை அப்படின்னா பேசுறானுங்க. இவன் சொல்றான், இவன் சிஎம் தான் காரணம் அப்படின்ட்டு. அதாவது முக ஸ்டாலின் என்ன சொல்லுவாருன்னா, அடிக்கடி வந்து டிவிக்கு அவங்க நல்லது பண்ணும்போது அவர் சொல்ற ஒரே விஷயம் தான், நாங்க பண்ண நல்லது தான், ஏற்கனவே நாங்க பண்ணது தான், எங்க ஆட்சி தான் நடக்குது, நாங்க பண்ண விஷயம் தான் வந்து இப்ப அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து அடிக்கடி ஸ்டாலின் சொல்றாரு. இப்போ கொலை நடந்தது, அது அவரோட ஆட்சி தான் அப்படின்னு அவர் ஏத்துக்க முடியுமா? அவரால் கேட்கிறேன், முடியாதுல்ல. இதுக்கு மட்டும் எப்படிங்க நீங்க எல்லாரும் வந்து சிஎம் விஜய் நான் வந்து இப்படி குறை சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. அது இந்த நாய் பேசுற பேச்சு வந்து உண்மையிலே ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க. இவனை சத்தியமா விடவே கூடாதுங்க. இவனை குண்டா சட்டத்துல உள்ள போடணும். இவனுக்கு ஜாமீனே கிடைக்கூடாது. ஏன்னா குண்டா சட்டத்துல உள்ள போட்டதான் வந்து ஜாமீன் கிடைக்காது. இந்த புறம்போக்கு நாயை கண்டிப்பா வந்து குண்டா சட்டத்துல போட்டே ஆகணுங்க இவன். ஏன்னா அவ்வளவு அசிங்கமா பேசியிருக்கானுங்க. எப்படிதான் அதை பேச இவனுக்கு வாய் வரதுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலேயே சொல்றேன், ஏன் யாருக்கு தைரியத்துல என்ன தைரியத்துல இவன் பண்றான்னு தெரியல. இல்ல போலீஸா எதுக்கு இதை வேடி பார்த்துட்டு இருக்குன்னு தெரியல. இன்னுமா போலீஸ்க்கு வந்து இந்த நாய் பேசுற வீடியோ போல ஒரு சிஎம், தமிழ்நாட்டு ஆளுநர் இருக்க ஒரு சிஎம் பத்தி பேசுறான்னா எப்படி இந்த வீடியோ அவங்க போலீஸுக்கு போகாம இருந்து எனக்கு தெரியல. எனக்கு ஏன் அவனை கைது பண்ணாம வச்சிருக்காங்க? இவன் டிஎம்கே காரன்றதுனால கைது பண்ணாம வச்சிருக்காங்களான்னு கூட நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த வீடியோ பார்க்கும்போது நான் வயிறு எரியுதுங்க. எப்படிதான் இப்படி வாய் பூசாம பேசுறானா அப்படின்ட்டு. இவன் ப்ரொஃபைல பார்த்தேன், இவன் நான் நினைச்சேன், ஓ நல்ல பையன் போல இருக்கு, இவர் திராவிடம். இவன் திராவிடம் போது திராவிட அந்த கட்சியும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு ஆள் வந்து ஒரு மாதிரியா தான் இருப்பான்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கொலை கற்பழிப்புல வந்து முக்காவாசி பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கட்சிக்காரங்க தான் பண்ணியிருக்கானுங்க. சரி, ஓகே, அதை நம்ம போவேன், அது அப்பமா அரசியல் ஆயிடும். இப்ப நான் அரசியல் பேசல, சாதாரண ஒரு மனுஷனா தான் பேசுறேன். விஜய் அப்படியே சார் அப்படின்றதுக்காக நான் பேசல, சராசரி சாதாரண மனுஷனாவே பேசுறேன் நான். ஏன்னா சிஎம் அந்த போஸ்டிங்ல இருக்காரு, அவர் இவ்வளவு கேவலமா பேசுறான். இந்த நாய் பார்த்தா ப்ரொஃபைல பார்த்தேன், இந்த நாயோட ப்ரொஃபைல பாருங்களேன், இருங்க நான் காட்டுறேன்
ப்ரொஃபைல் பாருங்க, நாயோட பாருங்க அந்த நாய் என்னென்ன போட்டு வச்சிருக்குன்ட்டு. ஃபுல்லாக பொம்பளைங்கள் தான் போட்டு வச்சிருக்கான் அந்த புறம்போக்கு நாய். இவர் வந்து அந்த குழந்தையோட நாயத்துக்கு வந்து நீதி கேட்குறாராம். பாவான நீ அவன்கிட்ட மாட்டின நீ செத்தடா, நீ அவன்கிட்ட சமையா மாட்டினா நீ எந்த ஊருன்னு தெரில. ஆனால் இவனை கண்டிப்பாக பாருங்க அவனோட பாருங்க ஸ்டேட்டஸ் என்னென்ன ஸ்டேட்டஸ் போட்டு வச்சிருக்கான் பாருங்களா. எல்லாருக்கும் ஒரு பொம்பளை. கண்டிப்பாக இந்த நாய் வந்து வேற எதுவும் வேலை பண்ணுது, அதுதான் உண்மை. இந்த நாய் வந்து வேற எதுவும் வேலை பண்ணுது. கஞ்சா அடிக்கிற நாயா, இல்லை வேற எதனா பொண்ணுங்களை சப்ளை பண்ணுதா, இல்லை கஞ்சா குடிக்கியா, இல்லை வேற எதனா வேலை பண்றானான்னு தெரில. ஏன்னா இவெல்லாம் வந்து அந்த மாதிரி ஆளாக தான் இருப்பான். ஏன்னா அந்த மாதிரி ஆள் மட்டமான ஒருத்தன் தான் வந்து இவ்வளவு கேவலமான விஷயங்களை வந்து பேசுவான். இல்லை வந்து இந்த அளவுக்கு பேச மாட்டான். பாருங்க ப்ரொஃபைல பார்த்தீங்களா, காரி துப்புற மாதிரில இவன் மூஞ்ச பார்த்தால பாருங்க என்னென்ன போட்டு வச்சிருக்காங்க பாரு. இவரு வந்து அந்த குழந்தையோட நாயத்துக்கு வந்து நீதி கேட்கிட்டு போராடுறாராம். இவரோட லட்சணத்தை பார்த்தீங்களா, இந்த புறம்போக்கு நாயோட லட்சணத்தை பாருங்க. இவர் வந்து நீதி கேட்கிறாராம் அந்த சின்ன குழந்தையோட இதுக்கு. பாதி இவன் எத்தனை பொண்ணோட வாழ்க்கையை சீர வச்சிருக்கான்னு தெரியல. இந்த நாயை விசாரிச்சாதான் தெரியும். அதனால இவனை வந்து கண்டிப்பா வந்து குண்டாசத்துல கைது பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். பட் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. இந்த நாயை கைது பண்ணி அவனை, ஏன்னா மரியாதை தான் பேசியிருக்கான். இவெல்லாம் வந்து வெளியே வரக்கூடாது. ஏன்னா அவ்வளவு கேவலமான பேசியிருக்காங்க. இதே வந்து யாருன்னா இதே போன ஆட்சியில் யாருன்னா ஒருத்தன் நம்ம சிஎம் சாரியோ இல்லை உதயநிதி அவரையும் வந்து தப்பா பேசினா என்ன பண்ணியிருப்பாங்க நேரத்துக்கு? இல்லை அவங்க கட்சிக்காரனா இருக்கட்டும் போலீஸாருக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க? விட்டுருப்பாங்களா சும்மா? ஆனா டிவிக்கு விஜயனா ஆட்சி நடக்கிறதுனால ஒரு நாய் இவ்வளவு அசிங்கமா பேசுறான், அவனை இன்னும் விட்டு வச்சிருக்காங்கன்னும் போது இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இவனை வந்து விடவே கூடாதுங்க. இந்த நாய் மேல என்னென்ன கேஸ் இருக்கோ எல்லாத்தையும் அதை தோண்டி எடுக்கணுங்க. அதை சொல்றேன், ப்ரொஃபைல பாத்துங்க. பாத்தீங்களா ப்ரொஃபைல என்னென்ன போட்டு வச்சிருக்க பாரு. இவர் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து நியாயம் கொடுக்க போறாராம். இந்த நாய் வந்து போராடுறாராம். பாருங்க இவனோட லட்சணத்தை பாருங்க, இந்த நாயோட லட்சணத்தை. அதனால வந்து இவனை வந்து கைது பண்ணணும். அதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோவை நான் போடுறேன். நான் தமிழ்நாட்டு சிஎம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தரை வந்து இவ்வளோ அசிங்கமா பேசுறானா, இவனை சும்மா விடலாமா? இவனை வந்து குண்டா சட்டத்தில் தான் வந்து கைது பண்ணணும். இவனை ஜாமீனே தரக்கூடாதுங்க. ரெண்டாவது வெளில வரும்போது ஒழுங்கா வரணும். இவன் இந்த மாதிரி எந்த ஒரு தப்பான ஒரு தகவலும் வந்து இவன் பரப்பக்கூடாது. அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். எனக்கே கஷ்டமா இருக்குங்க இந்த மாதிரி பேசும்போது. இதனால இப்படிலாம் கூட இருக்காங்களா அப்படின்ட்டு. சரிங்க, மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசம் சந்திக்கிறேன். அந்த வீடியோ அடுத்த வீடியோ நான் போறதுக்குள்ள இந்த நாயை வந்து கைது பண்ணிருக்கணும். அதுதான் என் ஆசை.